ஆமாம் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு யாருமே இல்லையாடா? ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வச்சுக்கலாம்ல? எப்பவுமே என் கூட சுற்றுற. ஃப்ரெண்டுங்களா இருந்தானுங்க ப்ரோ. என் கூட எப்பவுமே ஒரு 10 பேர் இருப்பானுங்க. அதில் ஒருத்தனை மட்டும் ரொம்ப உண்மையாக ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்பினேன். லாஸ்ட்டில் அவனே என்னை ஏமாத்திட்டான். இந்த அப்பா அம்மா பாசெல்லாம் எனக்கு கிடைச்சதே இல்லை ப்ரோ. அவன் மேலே ஏதோ ஒரு பாசம், அதையும் தாண்டி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பில் வந்துச்சு. தெரியாதனமா லவ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் ஏமாத்திட்டேன். 2 பேரையும் ஒரே இடத்துல தான் வச்சு பார்த்தேன். அவங்க என்ன வேற இடத்துல வச்சு பார்த்துட்டாங்க. அது கூட பரவாயில்ல ப்ரோ. நான் ஸ்டேட்டஸ் படிச்சு சொல்லிட்டு ஆசையாக போயிட்டு இங்கே பாடுறா சொல்லிட்டு காட்டுவேன். அப்போ ஆசையாக அவனும் பார்த்துட்டு சூப்பரான்னு சொல்லுவான். அந்த ஸ்டேட்டஸ் கூட எனக்காக போடல. அப்போ புரியல. தங்கச்சா தான் அவனை பழக வச்சேன். அவனும் இவ்வளோ லவ் பண்ணிட்டான். இது அப்பா அம்மா இல்லைன்னா ஒரு கஷ்டம் வரும்ல. அது ஃபர்ஸ்ட் டைம் வச்சு ப்ரோ எனக்கு. அதுக்கப்புறம் யார் மேலேயும் லவ் வரல ப்ரோ. ஃப்ரெண்டே யாரும் நம்ப மாட்டேன். எல்லாரும் ஏமாற்றுவாங்க. யாரும் வேணாம் ப்ரோ. நான் இப்படி இருந்துடுறேன். டேய் ஏன்டா